நம்ம சகோதரர் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. என் பொண்ணை நான் நிறைய படிக்க வச்சிட்டேன், ஆலிம் பட்டம் வாங்க வச்சிருக்கேன். ஆனாலும் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து 50,000 போடுங்க, 60,000 போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இதுக்கு உங்களோட பதில் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. நம்ம நிறைய பேர் என்ன செய்யறோம் அப்படின்னா, நம்ம பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க சொல்லும் போதே ஒரு புரோக்கர்ட்டையோ ஒரு தெரிஞ்சவங்கள்ட்டயோ சொல்லும் போது என்ன வார்த்தைங்களை நம்ம சொல்றோம்? ஏங்க என் பொண்ணுக்கு நான் வந்து ஒரு 50,000 போடுவேன், அதுக்கப்புறம் என்னால முடிஞ்சா ஒரு கார் வாங்கி கொடுப்பேன், இன்ஷால்லா நான் வந்து நிறைய சீர்ஜாமெல்லாம் கொடுப்பேன், நீங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு மாப்பிள்ளைய பாருங்க, அவங்களுக்கும் நல்லா சொந்த வீடு இருக்கணும், நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கேட்கிறோம் இல்லையா? ஏன்னா நானே என் காது பட நிறைய பொம்பளை பிள்ளைங்க வச்சிருக்கவங்க இந்த வார்த்தையை சொல்லி நான் கேட்டிருக்கேன். யாருமே நம்ம ஒரு மாப்பிள்ளை தேடும் போது நம்ம புரோக்கர்ட்டையோ மற்ற ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ சொல்லும் போது, என் பொண்ணு 5 வேளை தொழுவாப்பா, குரான் ஓதிருக்கா, ஹதீஸ் ஓதிருக்கா, அது மட்டும் இல்லாம கணவன் வீட்டுல பொறுப்பாளியா இருந்து கணவனை கவனிச்சுக்குவா அப்படின்னு சொல்லி அதுக்கேற்ற மாதிரி ஒரு மாப்பிள்ளையை தேடுப்பா. பையனும் நல்ல இபாதத்தா இருக்கணும், அல்லாவோட பாதையில ஹலாலா சம்பாதிக்கிறவனா இருக்கணும், கண்ணியமா இருக்கணும், நல்ல குடும்பமா இருக்கணும், கூட்டு குடும்பமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம யாருமே மாப்பிள்ளை தேடுறது இல்ல. அப்படி யாருமே நம்ம கேட்கறது இல்ல. வரதட்சணை கொடுக்கறதும் தப்பு, வரதட்சணை வாங்குறதும் தப்பு இல்லையா? அப்ப ஏன் நம்மளே வந்து நம்ம முதல்ல சொல்லணும், நாங்க இவ்வளவு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லாதீங்க, அப்படி தேடாதீங்க. இன்ஷால்லா நாங்க வந்து பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்போம், எங்க பொண்ணுக்கு எந்த சவரனும் போட மாட்டோம், எந்த வரதட்சணையும் கொடுக்க மாட்டோம், எந்த சீர்ஜாமனும் கொடுக்க மாட்டோம், அந்த மாதிரி மாப்பிள்ளையா இருந்தா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க. இன்ஷால்லா அந்த மாதிரி மாப்பிள்ளை உங்களுக்கு அமைவாங்க. அதையும் மீறி எதுவுமே வேண்டான்னு சொல்றானே ஒரு மாப்பிள்ளை, அப்படி உங்கள்கிட்ட ஒரு பொண்ணு கேட்டு ஒரு மாப்பிள்ளை வந்தா நீங்க என்ன செய்றீங்க? இந்த மாப்பிள்ளைக்கு ஏதாச்சும் குறை இருக்குமோ, எதுவுமே வேணாம்னு சொல்றானே, ஏதாச்சும் பிரச்சனை இருக்குமோ, அப்படிலாம் தப்பா யோசிக்கிறீங்க. இன்ஷா அல்லாஹ் அதையும் மாத்திக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.